Shipboard organization. கப்பல் அமைப்பு. Organization in simple words means a group of people that perform tasks necessary for achieving results. அமைப்பு என்பது எளிய வார்த்தைகளில் பொருள் முடிவுகளை அடைவதற்கு தேவையான பணிகளை செய்யும் நபர்களின் குழு. In case of a ship, organization means people necessary to operate and maintain a ship. ஒரு கப்பலை பொறுத்தவரை அமைப்பு என்பது ஒரு கப்பலை இயக்கவும் பராமரிக்கவும் தேவையான நபர்களை குறிக்கிறது. Tasks involved in moving a ship from one port to the other are ஒரு கப்பலை ஒரு துறைமுகத்திலிருந்து மற்றொருக்கு நகர்த்துவதில் உள்ள பணிகள். maintain and control the direction of ship across the sea, navigate the ship. கடல் முழுவதும் கப்பலின் திசையை பராமரித்தல் மற்றும் கட்டுப்படுத்துதல் கப்பலில் செல்லவும். operation and control of machinery needed to move the ship and for different services. கப்பலை நகர்த்துவதற்கும் பல்வேறு சேவைகளுக்கும் தேவையான இயந்திரங்களில் செயல்பாடு மற்றும் கட்டுப்பாடு. serve all other needs of people living on board. கப்பலில் வசிக்கும் மக்களின் மற்ற அனைத்து தேவைகளுக்கும் சேவை செய்யுங்கள். other important needs are safety and security of personnel, cargo and the ship. மற்ற முக்கியமான தேவைகள் பணியாளர்கள், சரக்கு மற்றும் கப்பலை ஆகியவற்றின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு. loading and discharging cargo efficiently, maintaining the ship and machinery in good condition for efficient and economical performance. சரக்குகளை திறம்பட ஏற்றுதல் மற்றும் வெளியேற்றுதல் திறமையான மற்றும் சிக்கனமான செயல்திறனுக்காக கப்பல் மற்றும் இயந்திரங்களை நல்ல நிலையில் பராமரித்தல். There are two distinct departments on the ship, namely the nautical department and engine department. கப்பலில் இரண்டு தனித்துவமான துறைகள் உள்ளன, அதாவது கடல் துறை மற்றும் என்ஜின் துறை. Nautical department is responsible for cargo operations, navigation of the vessel, general maintenance of the ship and administration. சரக்கு நடவடிக்கைகள், கப்பலின் வழி செலுத்துதல், கப்பலின் பொது பராமரிப்பு மற்றும் நிர்வாகம் ஆகியவற்றிற்கு கடல்சார் துறை பொறுப்பு. The engineering department is responsible for upkeep and maintenance of all machinery on the ship and the propulsion system. கப்பலில் உள்ள அனைத்து இயந்திரங்களையும் ஊந்துவிசை அமைப்பையும் பராமரிப்பதற்கு பொறியியல் துறை பொறுப்பு. Each department consists of officers and ratings. ஒவ்வொரு துறையையும் அதிகாரிகள் மற்றும் மதிப்பீடுகளை கொண்டுள்ளது. Nautical department consists of master, chief officer, second officer, third officer, cadet or apprentice, able seafarers, deck and watchkeeping deck ratings and trainee ratings. கடல்சார் துறை மாஸ்டர், தலைமை அதிகாரி, இரண்டாவது அதிகாரி, மூன்றாவது அதிகாரி, கேடட் அல்லது பயிற்சியாளர்கள், திறன் கொண்ட கடற்படையினர், டெக் மற்றும் வாட்ச்கீப்பிங் டெக் மதிப்பீடுகள் மற்றும் பயிற்சி தரவரிசைகளை கொண்டுள்ளது. Engineering department consists of chief engineering, second engineering, third engineering, fourth engineering, electro-technical officer, electro-technical rating, electrician or fitter, able seafarers engine, watchkeeping EOWs and trainee ratings. பொறியியல் துறையானது தலைமை பொறியாளர், செகண்ட் இன்ஜின், தேர்ட் இன்ஜினியர், ஃபோர்த் இன்ஜினியர், மின் தொழில்நுட்ப அதிகாரி, மின் தொழில்நுட்ப மதிப்பீடு, எலக்ட்ரீசியன் அல்லது பிட்டர், ஏபிள் சீபேரர்ஸ், இன்ஜின் கண்காணிப்பு EOWகள் மற்றும் பயிற்சி மதிப்பீடுகள். Master is overall in charge of the ship. மாஸ்டர் கப்பலின் ஒட்டுமொத்த பொறுப்பாளர். Crew are either deck ratings or engine ratings or GP ratings, general purpose. குழுவானது டெக் மதிப்பீடுகள் அல்லது என்ஜின் மதிப்பீடுகள் அல்லது ஜிபி மதிப்பீடுகள் பொது நோக்கம். Catering department includes catering rating, chief cook and general steward GS who are responsible for cooking food for officers and crew and general cleanliness in accommodation. கேட்டரிங் துறையானது கேட்டரிங் ரேட்டிங், தலைமை சமையல்காரர், ஜெனரல் ஸ்டீவர்ட்
அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் உணவு சமைக்கும் பொறுப்பு மற்றும் தங்குமிடத்தின் பொதுவான தூய்மை அகற்றியவதற்கு உள்ளடங்கியது.